குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் மார்னிங் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மே 2025 செமஸ்டர் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வந்து பார்த்தீங்கன்னா சர்வர்லாம் ஓகேவாக இருந்து ஸோ எல்லாருமே நீங்கள் போய் செக் பண்ணலாம் ஓகேங்களா. எஸ்டர்டே ஈவினிங் போல் கொஞ்சம் கொஞ்சமாக சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஆகிடுச்சு ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ காப்பி ரீவேல்யூவேஷனு அப்புறம் WH13 WH1 ஸோ இதை பற்றிலாம் நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ இதை பற்றி பார்ப்போம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஃபோட்டோ காப்பிக்கான லாஸ்ட் டேட்டு செப்டம்பர் 1 சொல்லியிருக்காங்கப்பா ஓகேங்களா. ஸோ செப்டம்பர் 1 முன்னாடி யாராச்சும் உங்களோட ரிசல்ட்ஸில் சாட்டிஸ்ஃபை இல்லாதவங்க ஃபோட்டோ காப்பியை நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இது உங்கள் கன்சர்ன் ஸ்டாஃப் டிபார்ட்மெண்ட் மூலிமா நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரீவேல்யூஷன் பற்றி அப்டேட் கேட்குறீங்க. ஸோ ரீவேல்யூஷனுக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1 வீக் போல் தான் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஃபோட்டோ காப்பி ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு தான் உங்களுக்கு ரீவேல்யூஷன் பற்றின ப்ராசஸ்ஸு அப்டேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா WH13 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க, எனக்கு வந்து ரிசல்ட்டு ஃபுல்லாக WH13 வருது, ரிசல்ட்டே எனக்கு ஷோ ஆகலன்னு கேட்குறாங்க. இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸு பே பண்ணாமல் டிலே பண்ணியிருக்கிறதால உங்களுக்கு WH13 வருது. ஸோ இதை நினச்சி யாரும் ஒரி பண்ணாதீங்க. ஒன்ஸ் உங்கள் காலேஜ் வந்து ஃபீஸ் பே பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிடுவாங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு சில கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா WH1ன்ற கோடு வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மால் ப்ராக்டிஸ் சஸ்பெக்ட் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட்டை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது மால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னு இல்லை, மால் ப்ராக்டிஸ் சஸ்பெக்ட், அதாவது ஒரு எப்படி சொல்கிறதுனா இது ஒரு கெஸ்ஸிங்கில் வந்து உங்களுக்கு ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒன்ஸ் என்கொயரி அதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு உங்களுக்கு ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் ரியலாக மால் ப்ராக்டிஸ் இன்வால்வ் ஆகிருக்கீங்கன்னு தெரிஞ்சால் அந்த பேப்பருக்கு மட்டும் அரியர் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 2025 பாஸ்ட் அவுட்டு 2024 பாஸ்ட் அவுட்டு அவங்களோட அரியர்ஸ்லாம் வந்து ஃபைனல் செமஸ்டர் அரியர்ஸ் மட்டும் பெண்டிங் வச்சுருக்கவங்களும் இப்போது கிளியர் ஆகிட்டு இருந்தால் உங்களுக்கான ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட்டு கன்சால்டேட்டட் மார்க் ஷீட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபைனல் செமஸ்டர் மார்க் ஷீட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் 15க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் காலேஜஸ்க்கு சென்ட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிளியர் பண்ண பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்ஸும் வரும் ஓகேங்களா. ஸோ ஓவராலாக இவ்வளோ தான் இப்போ அப்டேட்டு. ஸோ ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் அப்டேட் கிடச்சிச்சின்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.